முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். தடைகளை உடைத்து முன்னேறி வர அம்பேத்கர் நினைவு நாளில் உறுதியேற்போம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சென்னை துறைமுகத்திலிருந்து நிவாரணப் பொருட்களுடன் கப்பலை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அண்ணல் அம்பேத்கர் எனும் பேரொலியில் வெளிச்சத்தின் தொடர்ந்து முன்னேறுவோம் என்றும் அழைப்பு. ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் போராடியவர் அம்பேத்கர் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி புகழாரம். சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர் உள்ளத்திலும் நிலைநிறுத்த பாடுபட்டவர் என்றும் பதிவு. விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு தொடர்பாக தனக்கு தெரியாது என செல்வ பெருந்தகை விளக்கம். யாரையும் சந்திக்கவும் பேசவும் கட்சி மேலிடம் அனுமதி வழங்கவில்லை என்றும் பேட்டி. எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது. அந்த ஐவர் குழு திமுகவுடைய பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. இதுதான் தெரியும். யாரோ போய் சந்திக்கிறாங்க, போறாங்க, வராங்கன்னு அதை பற்றி தெரியாது. இந்தியா கூட்டணி வலிமையானது, அதை யாரும் உடைக்கவோ சிதைக்கவோ முடியாது என செல்வ பெருந்தகை உறுதி. தொகுதி பங்கீடு கூட்டணி குறித்து ஐவர் குழு திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் விளக்கம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது இரும்பு கோட்டை போன்றதுன்னு சொல்றோம். மதுரை மேலமடை சந்திப்பு சாலையில் நாளை திறக்கப்பட இருக்கும் மேம்பாலத்துக்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும். வெள்ளையர்களிடமிருந்து சிவகங்கையை மீட்டு சிறப்பாக ஆட்சி புரிந்தவர் வேலு நாச்சியார் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. அம்பேத்கரின் அர்ப்பணிப்பு நம்மை வழிநடத்துகிறது. வளர்ந்த இந்தியாவை கட்டமைக்க அண்ணலின் லட்சியங்கள் நமது பாதையை உயர செய்யட்டும் என்றும் பிரதமர் மோடி பதிவு. அரசமைப்பு அச்சுறுத்தலில் உள்ளது, அதை காப்பாற்றும் பொறுப்பு மக்களுக்கு உள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திய பின் ராகுல் காந்தி பேட்டி. நடப்பாண்டுக்கான ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் தொடக்கம். தமிழக அரசு சார்பில் 1.5 கோடி ரூபாய் செலவில் 600 பேர் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். தமிழகத்தில் பிரிவினை முயற்சிகள் ஈடுபடாது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு பதில். திமுக அரசு சட்டத்தை மதிக்கும், பக்தர்களின் நலன் காக்கும் என்றும் பேச்சு. பாபர் மசூதி எங்களை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி, சட்டத்திற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது. இறுதி வரையில் இன மத மோதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் இந்த அரசு எடுக்கும். பாபர் மசூதி இடிப்பு தினம். தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு.
சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் கைதான திரைப்பட இணை தயாரிப்பாளர் சார்புதீனிடம் விசாரணை தீவிரம். யாருக்கெல்லாம் போதைப்பொருள் விநியோகம் என திருமங்கலம் காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 12,040 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 199 ரூபாய்க்கு விற்பனை. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரஷ்ய அதிபருக்கு வழங்கப்பட்ட விருந்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அழைக்கப்படாத விவகாரம். மரபுகளை தொடர்ந்து மத்திய அரசு மீறுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 4வது நாளாக இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. பிற விமானங்களில் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதால் பயணிகள் வாக்குவாதம். மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக பொது மன்னிப்பு கேட்டார் இண்டிகோ சிஇஓ பீட்டர் எல்பர்ஸ். முக்கிய விதியை வாபஸ் பெற்றதுடன் உயர்மட்ட விசாரணை குழுவையும் அமைத்தது விமான போக்குவரத்து இயக்குநரகம். வார இறுதி நாட்களில் முக்கிய நகரங்களுக்கான ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ரயில்வே நடவடிக்கை. கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் நெடுஞ்சாலை கட்டுமான பணியின் போது பாதுகாப்பு சுவர் சரிந்து விபத்து. போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மண்ணில் புதைந்த வாகனங்களை மீட்கும் பணிகள் தீவிரம். கேரளாவில் நிரப்பப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை கொடுப்பதற்கான கெடு நீட்டிப்பு. மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று டிசம்பர் 18ஆம் தேதி வரை அவகாசம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் பதிவாகும் காற்று மாசு. பனிமூட்டமா காற்று மாசா என பிரித்தறிய முடியாத அளவிற்கு பாதிப்பு. அமெரிக்காவில் தீவிரமான பனிப்பொழிவு. வெண்பனி போர்வையால் மூடப்பட்டது போல காட்சியளிக்கும் கட்டடங்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி. இரு அணிகளும் சமநிலையில் உள்ளதால் தொடரை வெல்ல முனைப்பு. முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.